எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம். அது என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும், அந்த இடத்த மட்டும் நம்ம தியானிப்போம். இன்றைக்கி பாருங்கள், விதவிதமான சென்ட்டு, நற்கந்தம் வீசும் சென்ட்டெல்லாம் விற்கிது கடையில், வாங்கி உபயோகிக்கிறோம் இல்லையா? அதுபோல் இயேசுக்கென்று நற்கந்தமாக வாசனை வீசும் அளவுக்கு எப்படி வசிக்கணும், எப்படி பெறணும், என்னென்ன பெறணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே அடிக்க ஒப்புக்கொடுத்தார், தன்னையே நொறுக்கினார், இரத்தத்தை சிந்தினார், ஆணி அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதும் அடிபட்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக சொல்லுங்கள், எனக்காக, உங்களுக்காக. அப்போது அதை விசுவாசித்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கலாத்தியர் 2:20 சவுல் என்ற கேட்டின் புத்திரனாக இருந்த மனுஷன் எப்படி மாறினான்னா, அவன் ஆண்டவருக்கு பிரியமான வாசனை வீசும் மனுஷனாக மாறினான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. எனக்கு அருமையானவளே, அவன் சொல்லுகிறான், அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை முழுவதும் சுத்திகரித்தது. ஐ பிகேம் எ நியூ பர்சன். நான் ஒரு புது மனுஷனாக மாறினேன். அதே போல தான் நான் மாறினேன். எனக்கு அந்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கையை தலைகளாக மாறிட்டு. அதுக்கு முன்னால் இயேசு சுவாமியை நேசிக்கலை. அவர் தெரியும் எனக்கு இயேசு என்று, ஆனால் தேடலை, அவர் மேலே அன்பு கூறலை. அப்படிப்பட்ட வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பொழுது என்ன நடந்தது? நற்கந்தம் வீசும் வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அது என்னவா? அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம், ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக என் வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அருமையான மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நற்கிரியைகள் நிறைந்த பிரியமான பாத்திரமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி அமைக்கிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? யோவான் 5:35 இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஆண்டவருக்கென்று அவன் மரணம் வர வரைக்கும் எப்படி ஆண்டவருக்கென்று ஒளி வீசி பிரகாசித்தான். இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அருமையான, நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கென்று வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? ஆண்டவரே எப்படி மகிமைப்படுத்தலாம் என்று நாம் யோசிக்கிறோமா? அல்லது நமக்காக நாம் வாங்கணும், அதை வாங்கணும், புடவை வாங்கணும், அதை வாங்கணும், அழகாக உடுத்தணும், நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், அப்படியே மனசு போகுதா? அல்லது ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்க நான் மாறணும் என்று நம்ம அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சுடர்களைப் போல ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நம்ம அதற்காக ஆண்டவருக்காக என்னமா செய்கிறோமா? என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறோமா? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோமா? நம்ம ஏன் நினைத்துக்கொண்டு நான் இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் என்று நம்முடைய காரியங்களை யோசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையானுடைய கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும் பொழுது பாருங்கள், ஸ்திரீகள் கூட பட்டிருக்கு. நான் ஸ்திரீயாக இருக்கிறதுனால என்னை போன்ற பெண்களுக்கு சொல்கிற காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்திரீகள் வாழ்க்கையில் என்ன இருக்கணுமா? நற்கிரியைகள். மற்றவங்களுக்கு முன்னதாக ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நற்கந்தம் வீசும் வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு பெற விரும்புகிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீர்களா? நாம் கருத்தாய் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நற்கந்தம் வீசும் நற்கிரிகள் நிறைந்த பெண்களாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழும்படி அருள் புரிவார். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, என்னுடைய அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன்ப்பா, இருளில் இருந்தேன்ப்பா, இயேசுவின் அன்பை அறியாமல் இருந்தேன். எனக்கு நேர்தாமே உடைய அன்பை போதித்து, உடைய அன்பை வெளிப்படுத்தி, உடைய ரட்சிப்பினால் என்னை அலங்கரித்து, இரத்தத்தால் கழுவி, ஆண்டவரே, இன்றைக்கு அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வேகிறேன். அதே போல் என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் இருளில் இருக்கிறார்களோ, யார் யாருமே அறியாமல் இருக்கிறார்களோ, அதே போல் குடும்பத்தின் மக்கள், கெட்டுப்போன குடும்பங்களை சண்டை போட்டுக்கொண்டு ஆண்டவரை இம்மாறல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத
அசுத்தமான வழிகளிலே தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சந்தியோம்ப்பா. இன்றைக்கு உடைய ரத்தம், நீ சிலுவையில் சிந்தின கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் அவர்களை கழுவட்டும் சுவாமி, சுத்திகரிக்கட்டும். நற்கந்தம் வீசும் வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடும், இப்பொழுது கொடும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். படிக்க முடியல, தம்பி படிப்பானா, பாஸ் ஆவனா, படிக்கணும் 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 பயமா இருக்கு. எக்ஸாம் நினைச்சி எனக்கு தாண்டா பயமா இருக்கு. இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலே 1000 மடங்கு உயர்த்துவார். ப்ரேயர் மீட்டிங்கில் கற்றுக்கிட்டேன். 12th நல்லா ஸ்கோர் பண்ணணும், நீட்டில் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து நீட் கிராக் பண்ணி நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணேன். நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தேன். வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ உயர்வு கொடுத்திருக்கிறார். 490 out of 500. தமிழ்லையும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டவருக்கு, நிறைய ஒலிம்பியாட்ஸ்லையும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டவருக்கு எவ்வளோ மெடல்ஸ். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி மகிமையான எதிர்காலத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவன் கொடுத்து உயர்த்தும்படியாக உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். என் அன்பு செல்ல பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை கொடுப்பீராக. சென்னையில் மாணவர் பிரார்த்தனை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில், சென்னை 30. இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள். உங்கள் மீது எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடவுளுடைய கரம் உங்கள் மீது இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்புவார். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்த அநேகர் இன்றைக்கு அச்சீவர்ஸா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃபியூச்சர், உங்க அச்சீவ்மெண்ட், உங்க ப்ரமோஷன் விசுவாசத்தோடு வாங்க. இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்குவார். உங்கள் வாழ்வை மாற்றும் சென்னையில் மாணவர் பிரார்த்தனை.